ரோமர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்கும். யார் மீது கோபாக்கினை வரும்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மீது தேவ கோபாக்கினையை இந்த நியாயப்பிரமாணம் கொண்டு வரும். எபேசியர் 5ஆவது அதிகாரம் வசனம் 5ம் 6ம் என்னதான்? ஆண்டோடைய 10 கட்டளை மீறவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை. நியாயப்பிரமாணம் இதை செய் அதை செய் என்று நமக்கு சொல்லும். சரிதானே? விசாரம் பண்ணாதே, உன் மனைவிக்கு உண்மையாயிரு, களவு செய்யாதே, உன் சம்பாத்தியத்தில் நீ போதும்னு இரு, இப்படிலாம் நமக்கு நியாயப்பிரமாணம் என்ன செய்யும்? நமக்கு சொல்லும், நமக்கு கட்டளை இடும். அதனால்தான் அதுக்கு என்னன்னு பேர்? கட்டளைகள்னு பேர். 10 கட்டளைகள். அது கட்டளை இடும், இப்படி தான் செய்யணும், தாய் தகப்பனை கணம் பண்ணணும், கட்டளை இடும். ஆனால் நம்மால் அந்த கட்டளைகளை அப்படியே செய்ய முடியுமா? ஏனென்றால் பைபிள் படிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பலனற்றவர்கள், நம்மிலே நாம் பலன் இல்லாதவர்கள். பலனே கிடையாது.